இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி20 போட்டியில் இந்திய அணி கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி20 கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர்கள் இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். திலக் வர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தனர். இதனால் இந்திய அணி ஒரு கட்டத்தில் 116 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இருப்பினும் மறுமுனையில் அதிரடியாக ஆடிய திலக் வர்மா அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். இதனால் இந்திய அணி கடைசி ஓவரில் இலக்கை எட்டி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 72 ரன்கள் குவித்த திலக் வர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் 2-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகள் இடையேயான 3வது டி20 போட்டி ராஜ்கோட்டில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது.